புதுச்சேரி எழுச்சி பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை கணபதியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எதிர்க்கட்சித் தலைவர் உட்பட எம்எல்ஏக்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் சார்பாக அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்பு இன்மை, இதனால் போதையால் சீரழியும் மாணவர்களுக்கு நீதி கேட்டு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் தொடர் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் தொடங்கியுள்ளனர். புதுச்சேரி எழுச்சி பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை கணபதியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எதிர்க்கட்சித் தலைவர் உட்பட எம்எல்ஏக்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள செய்தி மற்றும் விளம்பரத்துறை உள்ளூர் பத்திரிகையாளர்களை புறக்கணித்து வருவதாக எழுந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து எழுச்சி பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பில் அண்ணா சிலை எதிரில் எழுச்சி பத்திரிகையாளர் சங்க கௌரவ தலைவர் மதிமக ராஜா தலைமையில் தலைவர் சுகுந்தன், பொதுச் செயலாளர் அம்மா ஆறுமுகம், பொருளாளர் சத்யமூர்த்தி ஆகியோர் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு, உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், முத்தியால்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன், சமூக இயக்க போராளிகள் தமிழர்களும் அழகர், மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன், தலித் அமைப்பு ராஜா, 10 ரூபாய் நோட்டு சுந்தர்ராஜன், உழவர்கரை தொகுதி வக்கீல் சசிபாலன், தினசங்கு நாகதேவன், கலாம் விருச்சகம் தலைவர் ராஜா, எழுச்சி பத்திரிகையாளர்கள் சங்க துணைத் தலைவர் புதுவை சுடர் சிவக்குமார், சரவடி சுரேஷ், துணை பொதுச் செயலாளர் ஐடிவி ரவிச்சந்திரன், துணை பொருளாளர் பரணிச்சந்திரன், செயற்குழு உறுப்பினர்கள் புதுவை மறுபக்கம் முனியன், வாய்ஸ் ஆஃப் செல்லப்பா, ஏஜேகே சீனு, தீபம் முரளி, கமலா டிவி முகமது, எஸ் மீடியா மணி, மெர்க்குரி மதியழகன், தீனு, தீபம் டிவி செல்வகுமார், தினப்பார்வை ரமேஷ், ரெயின்போ சுகுமார், நம்மவர் மலர், அப்பு விசாரணை தனசேகரன், ஐடிவி பழனி, நேயம் பூபதி மற்றும் புதுவை எழுச்சி பத்திரிகையாளர்கள் சங்க உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். விரைவில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை கணபதியை பணி நீக்கம் செய்யவில்லை என்றால் செய்தி மற்றும் விளம்பரத்துறையை அனைத்து எம்எல்ஏக்களும், எதிர்க்கட்சி தலைவர்களும், எழுச்சி பத்திரிகையாளர் சங்கமும் பல சமூக அமைப்புகளும் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதாக புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமிக்கு எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் சார்பாக அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்பு இன்மை, இதனால் போதையால் சீரழியும் மாணவர்களுக்கு நீதி கேட்டு பேரணி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ராஜ்பவன் மற்றும் பாகூர் பகுதியில் உள்ள இளைஞர் காங்கிரசார் இயக்கத்தில் இணைந்தனர். மேலும் மாணவர் காங்கிரஸ் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாணவர் காங்கிரஸ் தேசிய செயலாளரும் புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் பொறுப்பாளருமான திரு ஸ்ரீமன் ராமச்சந்திர ராஜா அவர்கள் ஆலோசனையின் பேரில் புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் திரு டாக்டர் KSK ஹர்ஷவர்தன் தலைமையில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. காமராஜர் சாலையில் தொடங்கிய பேரணி நேரு வீதியின் இறுதியில் முடிவடைந்தது. பேரணியை காங்கிரஸ் சட்டமன்ற தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் எம்எல்ஏ, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர் காங்கிரஸ் மாநில செயலாளர் திரு சூரியமூர்த்தி மற்றும் மத்திய மாவட்ட துணைத் தலைவர் சிவபிரகாஷ் ஆகியோரின் ஏற்பாட்டில் நெல்லித்தோப்பு தொகுதி அஜய், பாகூர் தொகுதி மனோஜ், ராஜ்பவன் தொகுதி கார்த்திக் ஆகியோரின் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட மாணவர் தங்களை மாணவர் காங்கிரஸில் இணைத்துக் கொண்டனர். நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக மாநில காங்கிரஸ் தலைவர் திரு வி வைத்தியலிங்கம் MP அவர்களும், புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி, முன்னாள் துணை சபாநாயகர் திரு MNR பாலன், புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் ராஜாராம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் மாணவர் காங்கிரஸ் செயல் தலைவர் நிதிஷ், பொருளாளர் கீர்த்திவாஸ், மத்திய மாவட்ட துணைத் தலைவர் ராமநாதன், மாநில பொதுச் செயலாளர் அமிர்த ஜோதி, மேலும் ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் தொடர் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் தொடங்கியுள்ளனர்.
புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகமான PRTCயில் பணிபுரியும் மகளிர் நடத்துனர்களையும் 10 ஆண்டுகளாக பணிபுரியும் ஒப்பந்த ஓட்டுநர்களை மற்றும் நடத்துனர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும், MACB பலன்களை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனால் இதுவரை அரசு இவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை. இந்நிலையில் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகமான PRTCயில் பணிபுரியும் தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகம் பணிமனை முன்பு தொடர் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். அரசு தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் வேலை நிறுத்தம் உள்ளிட்ட தீவிர போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வில்லியனூரில் திருக்காமீஸ்வரர் ஆலயம் அருகே புதிதாக அமைந்துள்ள அனிதா கோல்டு கவரிங் கடை திறப்பு விழா முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் ஆலயம் அருகே புதிதாக அமைந்துள்ள அனிதா கோல்டு கவரிங் கடை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி கடையினை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார், சாய்ஜே சரவணகுமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் முக்கிய பிரமுகர்கள் ADS தாமோதரன், செந்தில், PRT பிரபு, SS அழகு, சூரியகுமார், ஸ்ரீராம், சதீஷ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் ஸ்ரீ காபி கார்னர் நிறுவனர் சேகர், அனிதா சேகர், கிஷோர், ஷாம், சச்சின் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்று மகிழ்ந்தனர். மேலும் கடையின் உரிமையாளர் கூறுகையில், இங்கு அனைத்து பொருட்களும் நியாயமான விலையில் தரம் உயர்வாக கிடைக்கும் என்று தெரிவித்தார். புதுச்சேரி 25 ஆண்டுகள் வெள்ளி விழா கண்டு மக்களின் பேராதரவு பெற்று வெற்றிகரமாக இயங்கி வரும் TK குரூப்ஸின் குமரன் மெட்டல் ஸ்டோர் பிரத்யோக ஷோரூம் புதிய முகவரியில் புது பொலிவுடன் மிக பிரம்மாண்டமாய் புதிய வளாகத்தில் பிரம்மாண்டமாய் உதயம் திறப்பு விழா நடைபெற்றது. எங்களிடம் சாஸ்திர அளவின்படி வடிவமைக்கப்பட்ட பித்தளை மற்றும் செம்பு உலோகங்களான பூஜை பொருட்கள், சுவாமி விக்கிரகங்கள், கோவில் கும்பாபிஷேகம் மற்றும் வீட்டிற்கு தேவையான பூஜை பொருட்கள், ஆன்மீக மாலைகள், மணிகள், சுவாமிக்கு தேவையான அலங்கார நகைகள், வஸ்திரங்கள் என புதுச்சேரியில் உள்ள அனைத்து பூஜை பொருட்களுக்கான ஒரே ஒரு தொழிற்சாலை விற்பனை நிலையம் TK குரூப்ஸின் குமரன் மெட்டல் ஸ்டோர் புதிய முகவரியில் 136 தியாக முதலியார் வீதி, புதுச்சேரி. ஸ்ரீ பரம்ஜோதி ஆரோக்கிய சோமவரம். மனிதனின் உடல் மற்றும் மனநோய் பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் உணவு முறை, உணவு பழக்க வழக்கம், உடற்பயிற்சியின்மை, சீரற்ற வாழ்க்கை அமைப்பு முறை, உறவுகளில் அன்பின்மை, மன உளைச்சல், பயம், கர்ம வினைகள் மற்றும் இறையருளற்ற நிலை போன்றவையாகும். இவற்றிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு பரிபூரண ஆரோக்கியம், மன அமைதி மற்றும் ஆனந்தம் அருள்வதே ஸ்ரீ பரம்ஜோதி ஆரோக்கிய சோமவரத்தின் நோக்கம். நிகழ்த்துபவர் ஸ்ரீ யோகநாதன் தாஜி. பூஜையின் தெய்வீக பலன்கள் உடல் மற்றும் மன பாதிப்புகளுக்கு காரணமான அறியாமையை நீக்கும் ஞானம் பெற, ஆரோக்கியத்தை பாதிக்கும் தீய சக்திகளிலிருந்து விடுதலை, பயத்தை போக்கி தைரியமருளும் இறை அனுபவம், நோய் நிவாரணத்திற்காக சிறப்பு ஆரோக்கிய தீட்சை, ஆரோக்கியத்தின் அடித்தளமான மன அமைதி பெற சிறப்பு ஆனந்த தீட்சை, தீராத கர்ம வியாதிகளின் பாதிப்புகளிலிருந்து விடுதலை பெற கர்மமய யோக சாதனை, இலவச சிறப்பு பிரசாதமாக பக்தர்கள் அனைவருக்கும் பூஜை செய்த ஆரோக்கிய தைலம் மற்றும் அன்ன பிரசாதம் வழங்கப்படும். நாள் 16/11/2024, நேரம் மாலை 5:30, இடம் ஜெயராம் திருமண நிலையம். மேலும் விவரங்களுக்கு வேலூச்சி 8825037379 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். புதுச்சேரி எழுச்சி பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை கணபதியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எதிர்க்கட்சி தலைவர் உட்பட MLAக்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் சார்பாக அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்பு இன்மை, இதனால் போதையால் சீரழியும் மாணவர்களுக்கு நீதி கேட்டு பேரணி நடைபெற்றது.
புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் தொடர் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் தொடங்கியுள்ளனர்.